ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நட்சத்திர வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி போயிட்டு வந்து ஒரு நாள் ஆச்சு. நேற்று முழுக்க ரொம்ப அலைச்சல். இங்கே வந்துட்டு பிற்பாடு சென்னைக்கு வந்த பிற்பாடும் 2-3 பதிவு, அந்த பதிவுக்கு பிறகு இதை ஒழுங்காக பேசணுன்றதுக்காகவே தவிர்த்திருந்தேன். இன்றைக்கி அதை பற்றி பதிவு பண்ணுறேன். ஒரு 3 நாட்கள் காரைக்குடி தொகுதியில் தான் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். போய் அந்த ஊரில் இறங்கின அன்னைக்கு வந்து ஒரு நிகழ்வு என்னென்னா, புதுவயல் அப்படின்ற இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சி. அது ஏன்னா அதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து சாக்கோட்டை ஒன்றியத்தில் வர முக்கியமான ஒரு ஊர். அது 2000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது அந்த ஊரை இதுக்கு முன்பு எந்த ஒரு கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் மேடைக்காக அது மதித்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் முழுக்க முழுக்க காரைக்குடியே இல்லை, இந்த மாதிரி இடங்கள்ல தான், தேவக்கோட்டை இப்படியான இடங்கள்ல தான் பண்ணுவாங்க. அந்த புதுவயல் அப்படின்ற இடத்த வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிற இந்த மனம் குழு அப்படின்ற அந்த குழுவினர் டீமாக வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்ட நிறைய அனுபவங்கள், 16, அது பிற்பாடு 21, அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல் அனுபவங்கள்லாம் நிறைய பாடங்களை எடுத்துக்கிட்டு இந்த முறை வித்தியாசமாக களத்தை வந்து சீரமைச்சிருக்கிறாங்க. காரைக்குடி 3 இடத்துல பணிமனை, அது அப்புறம் சொல்ல வராங்க. முதல்ல இந்த புதுவயல்ன்ற இடத்துல காரைக்குடி விட்டுட்டு அந்த இடத்துல தான் முதல்ல கூட்டம் போடணும் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி அங்கே தான் அந்த கூட்டம்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்றது, இங்கே கூட்டம் போடக்கூடிய இடம் அது அல்ல அப்படின்றது தான் பிற கட்சிகளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வழக்கம். ஆனால் இந்த ஊர்லேயும் கூட்டத்தை போட முடியும், போட்டால் மக்கள் வந்து சந்திப்பார்கள், பார்ப்பார்கள் அப்படின்னா அவ்வளவு பிரமாதமான கூட்டம். அவ்வளோ பேர் வந்து பார்த்துருந்தாங்க. அந்த ஒன்றியத்தை சேர்ந்த பல கிராமங்கள் சுற்றி நிறைய இருக்குது. நம்ம இடத்துக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்களா ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர்கள்? இப்போ எந்த கட்சியும் தவிர்க்க முடியாது. இனிமேல் அந்த இடத்துல போட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்கே போட்டால் இவ்வளவு மக்கள் வருவாங்க. மற்ற கட்சிக்கு வருவாங்களா இல்லையான்னு அது நமக்கு தெரியாது. ஏன்னா காசு கொடுக்காம வரணும். உங்களுக்கு கிராமம் சுற்று வட்டார அந்த சாக்கோட்டை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராமங்களில் இருந்துட்டு மக்கள் மெனக்கிட்டு வரணும். நீங்கள் வண்டியை வச்சு காசு கொடுத்து கூப்பிட்டுட்டு வர்றதுக்கும் இவர்கள் தானாக வந்து சேர்ந்ததுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதை அங்கே கண்கூட பார்க்க முடியுது. இந்த எழுச்சி, அந்த ஒரு நிகழ்ச்சியுடைய எழுச்சியே அந்த காரைக்குடியில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்றத காட்டுது. எதை ஒன்று நான் மிகப்படுத்தி சொல்லலை. அது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு அப்படின்னு சொல்ல வரல. இந்த நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அந்த புதுவயல் நிகழ்ச்சி வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. அந்த இடம்லாம் பொதுக்கூட்டத்துக்கு லாய்க்கில்லாத இடம் அது அப்படின்னு இருந்த அந்த இடத்துல அங்கே தான் போடணும் அப்படின்னு அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் களப்பணி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுல மனம் குழு அது வந்து தீவிரமாக அங்கே வந்து இதை எடுத்து நிரூபிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் கூட்டம். அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி தான் வந்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணது. நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அங்கே அவருடைய குலதெய்வம் சொந்த ஊர் காளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து உட்காந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கே தான் கையெழுத்து போகிறாரு. அப்புறம் தேவக்கோட்டைக்கு வராரு. அங்கே தான் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துலேயே அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் செய்துட்டு வந்தார். கூட இருந்துகிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்துப்பீங்க. அது எல்லாமே முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு நிறைய கிராமங்களை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். நிறைய மக்கள் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. கடந்த காலங்களில் வந்து 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணியில் வந்து இருக்கிறவர் வந்து தேர்போகி அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்பாளர் அவர் தான் ஏற்கனவே. அப்போ அவருக்கு இல்லைன்றதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனிச்சு போட்டியிடுது. சுயேட்சையாக போட்டியிட்டு 44,864 வாக்குகளை வாங்குறாங்க. நல்லா கவனிங்க. 44,800 தனிச்சு வாங்குறாரு சுயேட்சையாக போட்டியிட்டு. 2வதாக இருக்கிறது வந்து அங்கே வந்து எச் ராஜா வந்து உங்களுக்கு கூட்டணியோடு தான் வந்துட்டு எச் ராஜா 54,365 வாக்குகளை வந்து வாங்குறாங்க அதிமுக கூட்டணி. அப்போ வந்து திமுக இல்லை. அந்த 3வது இடம் வந்து 23,872. காசு கொடுக்காம, சாதி பார்த்து ஓட்டு போடாமல், எங்களுக்கு இந்த திட்டங்களை சொல்லி, மக்கள் நலனை சொல்லி வேட்பாளராக போட்டியிட்டது துரைபாண்டி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து வாங்கினது 23,872 வாக்குகள். அதுக்கு மேலே பிரதான கட்சிகள் காலங்காலமாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு அதை விட 1 மடங்கு, சரிபாதி 1 மடங்கு அப்படின்னு அதிகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இருக்கக்கூடிய எச் ராஜா வாங்கின அந்த வாக்கு இடத்துல வந்து இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். முழுக்க அதிமுக தரப்பில் ஒன்று, அதுதான் அந்த சீட்டு கொடுத்துட்டாங்க.
சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா 2,12,000 பேர் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. 3,17,000 வாக்காளர்கள் அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. வாக்கு போட்டது என்னவோ 2,12,000 பேர். அந்த 2,12,000 பேரில் தான் 2021 இப்போ 3ஆ பிரித்து இதெல்லாம் பார்த்துருக்குறோம். மற்றெல்லாம் சிதறி இருக்கிற வாக்குகள். இப்போ நம்ம அதிகமாக நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகளை எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சராசரியாக இவர்கள் எல்லோரும் ஒரு 4 நாள் வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு 60,000 65,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தொட்டுருச்சுன்னா வெற்றி நாம் தமிழர் கட்சி. அதுதான் திட்டமிடுறாங்க. மொத்தம் 3 இடத்துல பணிமனையை பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு காரைக்குடியிலே வந்துட்டு ஆரிய பவன் சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய கட்டடம். அதுக்கு நேர் எதிர்த்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பணிமனை. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க பணிமனை. அதாவது வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர்கள் அடுத்தது அந்த காரைக்குடி தொகுதி முழுக்க இருந்துக்கிட்டு பிரித்து போகிறதுக்கு, பிரிஞ்சு வேலை செய்கிறதுக்கு அதை ஒரு தலைமையகம் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்தினுடைய அந்த வந்து வடக்க பார்த்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அது பின்பக்கம் அந்த முடிகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கட்டடம் தெரியும். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு அப்படின்னு சொல்ல வரலாம். சட்டமன்ற உறுப்பினர் கட்டடத்துக்கு எதிராகவே அந்த சந்திப்பு, முக்கியமான சந்திப்பு, ஆரியபவன் சந்திப்புன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் பணிமனை வச்சுருக்கிறாங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பதாகையை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த பதாகை எதற்கு என்பது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ பணிமனை வந்து ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குதுன்னா தேவக்கோட்டையில், அதுக்கு அடுத்தது இன்னொரு பணிமனை புதுவயல். நம்ம ஏற்கனவே சொன்னல அந்த புதுவயல். இப்போ இந்த 3 பகுதிகளில் வந்து பணிமனை 3 ஒரே இடத்துல கிடையாது. தொகுதிக்கு 1 தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 3 இடத்துல வந்து நியமிச்சிருக்கிறாங்க. வரக்கூடியவர்களை அங்கங்கே பிரித்து கொண்டுட்டு போய் வச்சுட்டு களப்பணி செய்கிறது. வரக்கூடியவர்கள் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இறங்கின உடனே அவங்களுக்கு உடனே அங்கே தொடர்பாளர்கள் கூட தொடர்பு எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அங்கேயே ஒரு வாகனங்கள் வந்து வாகனம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வாகனத்துலேருந்து நடக்கிறது கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு கட்சியோட பணிமனை இருக்குது. அவங்களுக்கு தங்கிறதுக்கான இடமும் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அவங்களுடைய வலைத்தளங்களில் இதை பற்றி விவரமாகவே தகவல்களை வந்து போட்டிருக்காங்க. அப்படி வரக்கூடியவர்கள் 3 பணிமனையை ஒட்டி இருக்கக்கூடிய தங்கும் மண்டபங்கள் 3 இடத்துலையுமே பார்த்துட்டாங்க. இந்த 3 இடத்துலையும் கொண்டு போய் பிரித்து தங்க வச்சுருவாங்க. இப்போ புதுவயலிருந்து அந்த ஒன்றியம் சுற்று வட்டார கிராமங்கள் முழுக்க ஒரு பெரும் பகுதிகளை வந்து வேலை செய்கிறது. தேவக்கோட்டை அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல கிராமங்களை வந்து ஒரு பகுதி எடுத்துக்கிறது. காரைக்குடி அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு ஒன்றியங்கள் சொல்கிறாங்களோ அந்த கிராமங்களை வந்து எடுத்துகிட்டு வேலை செய்கிறது. இப்போ கிராமத்தில் தான் பிப்ரவரி 21 அன்னைக்கு வேட்பாளர்கள் அறிமுகம் என்றாலும் கூட அதற்கு முன்கூட்டியே அந்த தொகுதி வந்து சீமான் போட்டியிடக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே கிரவுண்ட் ஒர்க்குக்கு எல்லாம் போயிட்டு நிறைய தகவல்கள் வந்து கடந்த காலங்களில் குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்கெங்கே வாக்கு குறைவாக இருந்தது, அந்த வாக்கு குறைவுக்கு வந்து ஒன்று வந்து இந்த சாதி காரணமாக இருக்கும், இன்னொன்று மதம் காரணமாக இருக்குது. இஸ்லாமியர்கள் பெரும்பகுதியாக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கும். இவர்கள் வந்தால் பாஜக உள்ளே வந்துச்சுன்னா எல்லாமே போயிடும், அதுக்கு ஒரே ஒரு தடுப்பு சோறு திமுக தான் அப்படின்றது. அதை உடைக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சகோதரர்களை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தம்பி அங்கே இறங்கி தொடர்ச்சியாக களப்பணி செய்து என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா அந்த புரிதல் அவர்களுக்கு வந்திருக்கு. திமுக ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதிர்க்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் களத்தில். எந்தெந்த போராட்டங்களுக்கு இஸ்லாமிய மக்களோடு நின்று இருக்கிறது, திமுக எங்கெல்லாம் அதுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசி இப்போ அந்த சமூக மக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து சீமானை சந்தித்து முடிச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய மாற்றம், இந்த கிரவுண்ட் ஒர்க்ன்றது. இந்த டீம் எப்படி வேலை செய்கிறாங்கன்றது எனக்கு நான் ஒரு 5-6 தேர்தல் களத்துக்கு போயிருக்கிறேன். திமுக அதிமுக அந்த காலகட்டங்களில் அவங்களோட ஒரு பத்திரிகையாளராக போயிருக்கிறேன். இப்படி நுணுக்கமாக வந்து வடிவமைச்சு திட்டமிட்டு ரொம்ப ஆழ ஊடுருவி அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, போர் யுத்தியில் அது ஒரு முறை இருக்கும். இந்தியன் டிஃபென்ஸுக்கிட்ட இருக்குது, எல்லா நாட்டுக்கிட்டேயும் இருக்கும். ரொம்ப உள்ளே போயிட்டு தெரியாமல் இருந்து அட்டாக் பண்ணிட்டு வர்றதுன்னு அந்த மாதிரி வந்து இவங்க கையில் ஒரு யுத்தியை கையில் எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து சாதி அதிக மக்களமாக குறிப்பிட்ட சாதிகள் வந்து இருந்துக்கிட்டு ஒரு சாதிக்குள்ளாக நம்மால் ஒருத்தர் நிற்கிறான் அதுக்காக போட்டாகணுன்ற காரணம் ஒன்று. அடுத்து குறிப்பாக இந்த அட்டவணை பிரிவு மக்களில் ஒரு பகுதி முழுக்க வந்து இந்த கட்சி நம்ம கூட கூட்டணி நிற்க, அதனால் வந்து நம்ம அங்கே நின்னாகணும், அவங்கள ஆதரிச்சாகணும்னு ஒரு பெரிய முடிவை நோக்கி நகர்வாங்கல்ல. அந்த மாதிரியான இடங்களில் சாதி வாக்குகள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சு தொடர்ந்து பிரச்சாரம் செய்திருக்காங்க. திண்ணை பிரச்சாரம் மாதிரி செய்து
இப்போ அந்த பகுதி மக்கள் வந்து அந்த ஒரு ஒரு பகுதியில் சொல்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் அட்டவணை பிரிவு, எவன் எங்களை மதிக்கிறான், எல்லாமே இந்த சமூகமாக இப்படியா தான் மதிக்கிறான், நீங்கள் வந்து தள்ளி நில்லுங்க, தள்ளி உட்காருங்க. இப்போ துரைமுருகன் வேட்பாளர். அவர் ஒரு வேனில் ஏறி பேசிட்டு வர்றார். பக்கத்தில் ஒரு புல்லை இருக்குது. அந்த தொகுதியில் செறிவாக இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம் பறையர் சமூகம். விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட நிர்வாகி நீல சட்டையை போட்டுட்டு மேலே ஏறி நிற்கிறாரு. யோ இறங்கியா கீழே அப்படின்றாரு. இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்படுற மரியாதை. திராவிட கட்சிகளில் அதிக செறிவாக வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு மக்கள் அதிகமாக வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவு தான். அது சொல்கிறாங்க, எங்களை கட்சி இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப இந்த தம்பிகள் தொடர்ந்து பேசுகிறாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது, இங்கே வந்துட்டால் எல்லாருமே வந்து ஒன்று தான், தமிழன்ற பேரில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சாதிய பாகுபாடெலாம் தூக்கி உள்ளே வைங்க, அதை வேணாம், தமிழனாகத்தான் ஓட்டை கேட்குற மொழி, சாதியாக வந்து ஓட்டை கேட்கல. நாம் தமிழர் கட்சி இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு எவ்வளவு பதவிகளை எப்படி கொடுத்து எப்படி வந்து நிகராக வச்சிட்டு இருக்குது, எப்படி கலப்பணை செய்ய சொல்லுது அப்படின்றத விலைக்கு சொல்லி சொல்லி இப்போ அந்த மக்கள் வந்து நாங்கள் போன முதல் நாள்லேயே அந்த ஊரை நாங்கள் பார்த்தோம், வேலை செய்ய தொடங்குறாங்க. இளைஞர்கள் இந்த பக்கம் வந்து வேலை செய்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கக்கூடியது. இன்னொரு விஷயம், இந்த ஆதிக்க சாதியினர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதிகளெலாம் உள்ளே போயிட்டுலாம் பார்த்தோம். தம்பி வந்து தென்னகம் விஷ்ணு ஒரு இடத்துல கிராஸ் பண்ணாப்புல, தம்பி சுந்தர நத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் அந்த தம்பி நினச்சா அதாவது வடமா இடமா அப்படின்னு தெரியாது, முன்ன போனால் கடிக்கும் பின்ன போனால் உதைக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சீமானை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி திடீர்னு ஒரு விமர்சனத்தை வச்சு எழுதுவார். ஆனால் அவர் இப்படி எழுதுறாரு இந்த மனுஷன் சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து ஆமாமா அப்படி தானாக்கா, நீ யாரா எங்கே வந்து உள்ளே வர்றதுக்குன்னு அவனை பிடிச்சின்னு சண்டை போட்டுன்னு மல்லு கட்டிகிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தா மாநாடுகளில் உள்ள வந்து பச்சை துண்டு போட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு இருப்பாருன்னாரு. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் எதிர்த்து கேள்வி கேட்டு வச்சு புரிஞ்சிக்கவே முடியாத அந்த ஒரு மனிதர் திடீர்னு பார்த்தா அவங்க மகன் ஆல்வின் உள்ளிட்ட நண்பர்களை வச்சுக்கிட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகம், அந்த சமூகம் சார்ந்து அவர் வேலை செய்கிறதுலாம் சொல்லலை. அவர் ஒரு பக்கம் அப்படி வந்துட்டு இருக்கிறார். நாங்கள் 2-3 இடத்துல அவர் சந்திக்கிறோம். வேட்புமனு தாக்கல் அந்த ஊரில் சந்திச்சுக்கிறோம். அப்புறம் புதுவையில் ஒரு வருடம் இன்னொரு இடத்துல சந்திச்சுக்கிட்டு வரோம். அப்புறம் அந்த மாதிரி தென்னகம் விஷ்ணு வந்து அவரும் ஒரு களப்பணியில் இருந்துட்டு வந்து என்னை பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. அவர்கிட்ட விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த பேட்டியும் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் இவருக்குத்தான் ஓட்டு காலாது என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னா, ஒரே சமூகம் தான் அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, அந்த அதிகமாக இருக்கிறதுல 2-3 பேருக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே நிற்கிறாங்க, அவங்களுக்கே ஓட்டு பிரிஞ்சுதுன்னா என்ன ஆகணும், அது ஒரு கேள்வி இருக்குது. அதன்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி சீமான் முன்னணியில் வந்து நிற்கிறாரு. ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லை. என்னென்னா இளைய தலைமுறைகிட்டலாம் இந்த சாதி பெருமெல்லாம் விட்டு தொலைங்கப்பாங்க, பெருசுங்க கிட்ட தான் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது. இளைய தலைமுறை எல்லாமே கிட்டத்தட்ட நோக்கி நகருது. ஒரு பக்கம் முழுக்க முழுக்க டிவிகே விஜய் என்றது இருக்குது, அங்கே பார்க்க முடியுது, இருக்கிறாங்க. ஆனால் கிராம அளவில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை. கிராமம் வரைக்கும் போயிட்டு வந்தோம், கிராமம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ அந்த பகுதிகளெலாம் அவங்க இருக்கிறாங்களான்னா இல்லை. நகரப்பகுதிகளில் டிவிக்கு வந்து முழக்கத்தெல்லாம் பார்க்க முடியுது. இன்னொரு பகுதி முழுக்க முழுக்க இந்த அதிக பெரும்பான்மை மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கிற அந்த சமூகம்னு சொல்லக்கூடியவர்கள் முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்களாக சேர்ந்துக்கிட்டு இது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதை உடைக்கணும்னு அவர்களாகவே அந்த சமூகத்துக்குள்ளே இறங்கி ஓட்டை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்கன்னு இப்படி பேசி பேசி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எவனே ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். அதிக பெரும்பான்மை மக்கள் அந்த பகுதிகளிலிருந்து வெளிநாடுகளில் வேலையை நோக்கி, வெளிநாடு வேலைன்னா அது அங்கேருந்து தான், குறிப்பாக தஞ்சை இந்த பக்கம் புதுக்கோட்டை முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு இருப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த வேலைக்கு உத்தரவாதம் இல்லை. ஏதாவது பெரிய ஒரு தொழிற்சாலை அங்கே வந்து இருக்கிறதா அப்படின்னா இல்லை. 67க்கு பிறகு அந்த மாறி மாறி அந்த கட்சிகள் அங்கே வந்து ஆண்டுட்டு போயிடுச்சு. இப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஆதிக்க சமூகம்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியிலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் தான் போய் அந்த சமூகத்தில் பிரச்சாரங்களில் இறங்கி பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சாதி பெருமையை பேசி பேசி நம்மாளுன்னு போட்டிங்க, வந்தான் அவன் வளர்ந்தான், அவங்க கோட்டீஸ்வரராக மாறினாங்க, அவங்க சொத்து உயர்ந்தது. இந்த ரோடு இன்னும் அப்படியே தான் இருக்குது, இந்த நகரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த நகரத்தை ஒட்டி அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது ஒன்று தொழிற்சாலை வளர்ந்துருக்குன்னா இல்லை. ஆனால் ஒரு முறை நீங்கள் வந்து சீமானுக்கு வாக்களித்தால் இந்த நகரம், இந்த காரைக்குடி தொகுதி வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நிரூபித்து காட்டிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவர்கள் எல்லாருமே யாரும் ஒன்றும் பண்ணல. விஜய் வந்திருக்கிறாரு, அவர் வழக்கம் போல் அந்த திட்டங்கள் தான் அறிவிக்கிறப்ப பார்த்தா அது ஒரு கூத்தாக தான் இருக்குது. அது வந்து சொல்கிறது ஒன்று செய்யறதா இருக்கும்.
அதிமுக திமுக விட 2 மடங்கு ஒரு கூத்துக்காலை கட்டிட்டு, அதாவது ஒரு வரைவு இல்லாமல் ஒரு நாடகத்தை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆடிட்டு போகிறதா தான் விஜய் இருக்கும். இவ்வளோ நான் கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன்னா அவரும் கடங்காரனாக தான் நாட்டை வச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு மாற்று திட்டம்லாம் இல்லை. வந்துட்ட உடனே இந்த தொகுதி பெருமையை 2 வார்த்தையை பேசி டயலாக் விட்டுட்டு விசில் அடிச்சுட்டு போயிடுவார். இது சாத்தியமில்லை என்பதை இவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது இளைஞர்கள் மத்தியில் 2 பகுதியாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து போராடக்கூடாது, களத்தில் போய் வேர்வை சிந்தக்கூடாது, பொது பிரச்சனைக்காக போராடி சிறைக்கு போகிறது, மண்டபத்தில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் சந்திக்கக்கூடாது, ஆனாலும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றவங்கெல்லாம் அந்த பக்கம் விஜய் பக்கம் போயிருக்கிறாங்க. மீதி இருக்கிற மக்கள் உண்மையிலேயே இந்த தொகுதியில் ஒரு மாற்றம் வரணும், அது போராடியும் வாங்கணும், போராடி உள்ளே வச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் வேலை செய்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பகுதி. இன்னொன்று ஆழமாக சொல்ல வேண்டிய பகுதி என்னென்னா, அந்த ஒரு பெரிய பதாகை வந்து ஒட்டியிருந்தாங்க. அதில் வெள்ளை கலர் இருந்தது, பச்சை கலர் இருந்தது, தனியாக ஒரு வீடியோ அதுக்குள்ளாரவே வரும். அந்த பச்சை கலர், அதுக்கு அடுத்தது ஒரு மாதிரி அந்த கத்திரிப்பூ கலர், பிங்க் கலர்னு சொல்லுவாங்க, அதில் இருந்தது. ஒரு தொகுதியை 12ஆக வந்து பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த தொகுதியில் வந்து வாகன பிரச்சாரம் வெள்ளையாக இருக்குது, வாகன பிரச்சாரம். அடுத்தது பச்சையாக இருக்கிறது வந்துட்டு துண்டு பிரச்சாரம், வேட்பாளரை வச்சு அந்த வேட்பாளருக்காக அந்த நிர்வாகிகள் துண்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறது. அந்த ஊதா கலரில் இருக்கிறது வந்துட்டு எல்இடி, இந்த ஒளி பிரச்சாரம் அப்படின்னு எல்லா அந்த தொகுதிக்குள்ளே எல்லா பகுதிகளுக்கும் எல்லா தெருக்களுக்கும் ஒரு முறை போயிட்டு வர மாதிரி சுழற்சி முறையில் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி மிக திட்டமிட்டு நகர்த்தியிருக்கிறாங்க. எந்த பூத்துக்கும் ஆள் இல்லை அப்படின்லாம் இல்லை. அந்த பூத்து எண் உள்பட, அதுக்கு பொறுப்பாளர் உள்பட அந்த எண் தொடர்பு எண் கொடுத்துட்டு, இந்த பூத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, பூத்துக்கான ஏஜென்ட் போட்டாச்சு, அந்த ஏஜென்ட் பேர் இப்போவே கொடுத்துட்டாங்க, அவருக்கு துணையாக 2 பேர் அதுவும் உள்ளே இருக்கிறது. இப்போ வரக்கூடிய மக்களை வந்து பிரித்து இப்போ எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் வெளிநாடுகள்லேருந்து கூட உறவுகள் வர்றாங்க. நிறைய காரைக்குடியில் அந்த புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கிற எல்லாருமே காலங்காலமாக வெளிநாடுகளில் போய் வேலை செய்தவங்க எல்லாருமே ஒரு முறையாவது வந்து நம்ம ஓட்டு போட்டு இது ஒரு மாற்றத்தை காட்டணும்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒருங்கிணைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொடர்பு எண் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே நீங்கள் வந்து தேவக்கோட்டை போயிட்டு அங்கே பணிமனையில் இருந்து அவங்க இந்த பகுதியில் போய் நீங்கள் இணைஞ்சிக்குங்க. நீங்கள் வந்து புதுவயல் பணிமனைக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த ஒன்றியத்தோடு இணைஞ்சிட்டு உள்ள கிராமத்தில் வேலை செய்யுங்க. நீங்கள் காரைக்குடி ஆரியபவன் சந்திப்புக்கிட்ட இருக்கிற பணிமனைக்கிட்ட இருந்துட்டு இந்த ஒன்றியம் இந்த பகுதி மக்கள்கிட்ட உள்ளே போய் இறங்கி வேலை செய்யணும். பிரித்து விடுவதற்கு மிக நேர்த்தியான ஒரு பட்டியல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு முந்தின காலகட்டம் எந்த கட்சிக்கிட்டையும் இப்படியான ஒரு திட்டத்தை பார்த்ததில்லை. இதே நாம் தமிழர் கட்சியில் கூட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இந்த டேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்பு, அந்த தகவல் கட்டமைப்பு எல்லாம் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கணும் இவங்க. அப்போ எங்கெல்லாம் முதல் வரிசையில் இருக்குது, 2வது வரிசையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கெங்கே எந்தெந்த வார்டுல எந்த ஒன்றியம், அப்புறம் எந்த பகுதி, அந்த ஊர், அந்த வார்டில் எங்கே வந்து வாக்குகள் கம்மியாக இருந்தது, அந்த கம்மியாக இருந்த இடங்கள்லாம் முதல்ல போயிட்டு இறங்கி வேலை செய்யுது. தீவிரமாக வேலை செஞ்சு கிட்டத்தட்ட இப்போ மாற்றி இருக்கிறாங்க. நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி இந்த என்ன காரணம், சாதிய காரணமாக, மதம் காரணமாக, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை காரணமாக, வேறு ஏதாவது நீண்ட நாள் கோரிக்கையால் புறக்கணித்த காரணமாக, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் ஏன் அங்கே வாக்குகள் குறைஞ்சதுக்கான உண்மை காரணங்கள் தான். அதை உள்ளே போய் எல்லாம் இறங்கி நின்று விசாரித்து அதுக்கான ஒரு தீர்வை சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இப்போ பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க. நேற்று வந்து நாங்கள் வியாழக்கிழமை காலையில் தான் இங்கே சென்னைக்கு வரோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். அதுவரையும் களத்தில் எங்கே பார்த்தோன்னா, ஒன்று டிவிக்கு பிரச்சாரத்தை பார்த்துருக்குறோம், அடுத்தது நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். அதிமுக கூட்டணி இன்னும் களத்துக்கு வரல, தேர்வோகின்னு சொல்கிறாங்கல்ல, அது இன்னும் களத்துக்கு இன்னும் வரல. எப்போ தொடங்க போகிறாங்கன்னு தெரியல. திமுகவில் காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. வேட்பாளரை வந்து எப்போ அறிவிக்கிறதுன்னு தெரியல. அது பட்டியலை இன்னும் தேர்வு செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேசுகிற நேரத்துக்கு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் பேசுகிற நேரம் இன்றைக்கி கூட வருமா, இல்லை நாளைக்கும் வருமா, ஒருவேளை 23 தேர்தல் வாக்குப்பதிவு போகிறதுக்கு முதல் நாள் வந்தாலும் வருமானு தெரியல. அவ்வளவு கோஷ்டி சண்டை உள்ளார பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸுக்குள்ளாக. அந்த காங்கிரஸுக்குள்ளாக புதிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டால் கட்டாயம் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வெறுப்பு வருன்றது நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அது 2 கட்சிகள் வந்து அங்கே வேலை செய்யவே இல்லை, களத்தில் இல்லவே இல்லை. காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னு தெரியல,
பழைய நபரே வந்துட்டாருன்னா, புதிதாக இப்பொழுது முட்டி மோதி சீட்டு வாங்கணும்னு சொல்றவங்க வந்து மிக பெரும் அதிருப்தியில இருப்பாங்க. ஆனா, அந்த இதுவரைக்கும் களத்துல வரல. அதிமுக வேட்பாளரும் இன்னும் களத்துக்கு வரல. ஏற்கனவே வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45,000 சொல்லலாம். 44,864 வாக்குகள் வாங்குன அவர் தான் இப்ப இன்னும் களத்துக்கு வரல. எங்க சுத்தி பார்த்தாலும் நகர பகுதிகள்ல டிவிக்கு பார்க்க முடியுது. கிராம பகுதிகள்ல ரொம்ப ரொம்ப உள்ளார கிராம பகுதியில பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கொடிகள் அங்கங்க வச்சுக்கிட்டு தம்பிகள் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. காலையில கிளம்பி அதிகாலையில போட்டு அந்தந்த ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து 2000 இந்த இப்ப பிப்ரவரி 21 வேட்பாளர் அறிவிற்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. செட்பேக் என்ன? அப்படி எந்தெந்த பகுதிகள்ல, எந்தெந்த வார்டுல ஓட்டு கம்மி அப்படின்றத எடுத்துட்டாங்க. அது இந்த மனம்ங்கிற அந்த குழு தலைமையிலான ஒரு ஐடி துறை சார்ந்த டீம் அதுக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்தந்த இடத்துல இது கம்மி. ஏன் கம்மி முதல்ல பேசணும். அப்ப அந்த மக்களோட இருக்கிறப்ப வேற ஒரு பொது கோரிக்கையா இருக்கலாம். நீண்ட காலமாக எங்கள இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதுல இருந்ததுல கம்மியா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணம் என்ன? இவர் வந்து என்ன செய்ய முடியும் எங்களால? அவர் ஜெயிக்கவா போறாரு அப்படின்ற ஒரு காரணம் ஒரு பக்கம் இருந்தது. இப்ப இந்த முறை வந்துட்டு அதிகபட்ச வாக்குகள் ஒரு 20,000 வாக்குகள் கூடுதலாக வந்துட்டா ஜெயிச்சிடலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, இதுக்கு முன்னாடி இருந்த வேட்பாளர் இந்த கிராமத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? சாலை வசதி வந்திருக்கிறதா? அடிப்படை வேலை வந்திருக்கிறதா? இந்த தொகுதிக்கு ஒரு 2 தொழிற்சாலை மண் சார்ந்து நிறைய வரும். மரம் அந்த தற்சார்பு பொருளாதாரன்ற முறையில 2 தொழிற்சாலை பெரிய அளவுல வரும். இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, படிக்காத எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை. குறைஞ்சது ஒரு ரூ. 25,000 சம்பளம். வருஷத்துக்கு ரூ. 3,00,000. இந்த அடுத்த 5 வருஷத்துல உங்ககிட்ட 15 லட்சம் ரூபாய் இருக்கும். நீங்க யார்கிட்டயும் இலவசம் வாங்கணும்னு காத்துன்னு இருக்கணும்னு அவசியம் இல்ல. சுயமாக நீங்க ஏதோ ஒரு அரசு வேலை, அது பெருக்கிறது, கூட்டுறது, சீமான் சொல்றதுலேருந்து மாடு மேய்க்கிறதுலேருந்து அப்படின்னு. அப்ப அந்த மாடு மேய்க்கிறது, மாட்டு பண்ணைன்னா எப்படி இருக்கும்? இத விளக்குறாங்க தம்பிங்கலாம் போயிட்டு. அப்ப இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு இங்க எவ்வளோ பேருக்கு வேலை இருக்கும்? இதுல சார்ந்து எவ்வளோ வருமானம் வரும்? உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வரும்? நிரந்தரமா நீ போய் வேலை செஞ்சுக்கிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் இருக்கும். செழிப்பா இருக்கு இந்த தொகுதி. ஆனா இதுக்கு முந்தின இந்த கட்சிகள் இப்படியான மாற்று திட்டங்களை எதுவுமே வைக்கலையே. ஏன் வைக்கல? உங்களை ஏன் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு? இதுதான் தொடர்ந்து அங்க வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சாரம். இன்னொரு பகுதிகள்ல வந்துட்டு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல வந்து இப்ப அவங்களும் இந்த மாதிரியான காரணங்கள அடிக்கடிக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வந்தபோது நாம் தமிழர் கட்சி இந்த மதம் சார்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. பாஜகவுடன் திமுக எந்த அளவுக்கு கள்ள உறவுகளை வச்சிட்டு இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல நடத்தப்பட்ட எத்தனை ரெய்டு நடத்தியிருக்காங்க திமுக தரப்பு மீது. அந்த ரெய்டு அடுத்தது வழக்கு இது சம்பந்தமா எதுவுமே இதுவரைக்கும் வந்து வழக்கே நடத்தல. எதுவும் பெரிய அளவுல அண்ணாமலை தான் திமுக ஃபைல்னு சொல்லிட்டு திமுகவினுடைய பெரும்புள்ளிகளுடைய ஊழல்களை வந்து விட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமான ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. டிஆர் பாலுது. அவர் உடனே வந்து வழக்கு அண்ணாமலை மேல போட்டாரு. ஏன்டா போட்டோன்னு இப்போ தவிக்கிறாரு. அண்ணாமலை குறுக்கி கேள்வி நிறைய கேட்டு வங்கி கணக்குக்கு வந்திருக்கு, அது மகனுடைய நிறுவனத்திலிருந்து தான் வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்ற அளவுக்கு பதில் சொல்லிட்டு நிற்கிறதுலாம் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கடுமையான ஒரு ஏதோ நெருக்கடி எதனா கொடுத்தாங்களான்னா இல்லை. இப்போ திமுக பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுவாங்க. அது வந்து நாளைக்கு சமம் இப்படியே போயிடுச்சுங்கன்னா அப்போ அவங்க எங்கேருந்து எதிர்ப்பாங்க. இப்போ வந்து எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய திமுக கடந்த காலங்களில் எந்தெந்த திட்டங்களை ஏற்றிருக்குது, எல்லா திட்டங்களும் வரிசைப்படுத்தி இந்த திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அம்பானி, அதானி எல்லாம் இப்போ சொல்கிறாங்க. அதனுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடந்திருக்கு, திமுக அதில் என்னென்னலாம் செய்துட்டு இருக்கு, திமுக ஆட்கள் அதை எப்படி பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, விமான நிலைய விரிவாக்கன்ற பேரில் பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு எத்தனை ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, விவசாயிகள் போராட்டத்தை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் வந்து அங்கே பிரச்சாரம் மக்கள் மத்தியில் செய்யப்படுது. அப்போ திமுக வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், அவங்க குடும்பம் வந்து பொழைச்சிக்கிட்டு போனால் ஒரு நிறுவனமாக நடத்துகிறாங்க. அந்த நிறுவனம் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் மேலே மேலே வந்து போயிட்டே இருக்கும், நாம் அப்படியே கீழே இருக்கணும். இதை தான் விளக்குறாங்க. எல்லாருமே அருமையான பிள்ளைங்க. பார்த்தோம் அந்த பிரச்சாரங்கள்லாம். அதை நேரடியாக எடுக்கணும் அப்படின்றப்ப அது வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அது வேற காரணமாக இருக்கும். அந்த பிரச்சாரத்தை ஒரு காட்சிப்படுத்துறத வந்து வேணாம் எடுக்காதீங்க, இது தேர்தல் களத்தில் ஒரு நல்ல முடிவாக வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதுனாங்க. அதை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வழியில் வரும்போது ஒரு இடத்துல தேவக்கோட்டையில் தான் நினைக்கிறேன், ஒரு பணிமனை முழுக்க கணினி சார்ந்து உட்காந்துட்டு ஒரு ஐடி டீம் மாதிரி ஒரு டீம் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்தோம், எடுத்தோம்.
அதுலேயும் சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்னு அந்த தம்பிகள் கேட்டுக்கிட்டாங்க. அதை தவிர்த்துருவோம். இங்கே உக்காந்துக்கிட்டு எங்கெங்கே யார் யாருடைய மூவ்மெண்ட் இருக்குது, எப்படி அவங்க அந்த களத்தில் யார் யாரெல்லாம் இன்றைக்கி போயிருக்கிறாங்க, இல்லாத பகுதிகளுக்கு உடனே என்ன செய்யறது போகிறது, இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு எல்லாத்தையுமே இந்தந்த பகுதிகளுக்கு ஆட்கள் போய் இருக்கிறாங்களா, திட்டமிட்டவர்கள் களத்தில் அங்கே இருக்கிறாங்களா, அங்கே பற்றாக்குறை இருக்கிறதா ஆட்கள், பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு அங்கே போயாச்சு, அங்கேருந்து ஆட்களை பிரித்து அனுப்புறது, எப்படி எவ்வளோ பேர் பிரித்து அனுப்புறது அப்படின்னு இந்த தேவக்கோட்டை சுற்று வட்டார பகுதியில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் புது வயலையும் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய புது வயலில் அதே போல் ஒரு ஒரு பெரிய இடத்த வந்து இது வரைக்கும் பார்க்கல. திமுகலாம் அந்த மாதிரி செய்யுமா அப்படின்லாம் தெரியல. அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, எந்த இதை பற்றி கவலை இல்லை, கடைசியாக இதை தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அதை போய் நேராக விநியோகிச்சிட்டோம். அவங்களுக்கு 2 மணி நேரம் போதுங்க எங்களுக்கு. எங்கள் கொள்கையை பேசணும், திட்டத்தை சொல்லணும், இப்படிலாம் வேலையே கிடையாது. ஏன்னா மக்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டா உட்காந்துங்கிறான் அப்படின்றது தான் அவங்களுடைய காரணமாக இருக்கிறது திமுக, அதிமுக. எங்களுக்கு 2 மணி நேரம் போதும், அவ்வளோதான். கடைசி நேரத்தில் அது என்னவோ அதை கொடுத்துட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாரி கொடுத்துட்டு நாங்கள் அப்புறம் வந்துடுறோம். கொள்கையை பேசணும், திருத்தலாம் யார் செய்கிற வேலை அப்படின்றது தான் அவங்களுடைய இது. உண்மையிலேயே விளையாட்டுக்கு சொல்லலை, அப்படி தான் உட்காந்துங்கிறாங்க. ஒரு பயத்தில் போய் நான் கொள்கையை சொல்லணும், நாங்கள் வந்து இதெல்லாம் செய்திருக்கிறோம், இப்படிலாம் செய்திருக்கிறோம், இப்படி திட்டங்களை முன் வச்சுக்கிறோம். ரோடு நீ என்ன அதிகபட்சமாக போனால் திமுக அதிமுக அவங்க சொல்கிறது, நாங்கள் ரோடு போட்டோம், கோடு போட்டோம், இதை தாண்டி வேறு எதுவும் அவங்க சொல்ல முடியாது. குளத்தை சீர் பண்ணோம், அது கூட அதிமுக ஆட்சியில் தான் குளங்கள்லாம் சீரமைப்பு, இப்போ அது கூட இல்லை. இந்த கட்டடம் வந்து அங்கங்கே ஒத்தி எடுத்த மாதிரி செஞ்சது, இந்த வேலையை தாண்டி வேறு எந்த திட்டத்தையும் சொல்ல முடியாதாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அங்கே நிறைய திட்டங்களை சொல்லுது. இவர்களுக்கு இணையாக டிவிகே எதனா பேசுதா அப்படின்னா இல்லை. டிவிகே நாங்கள் வந்தால் வீட்டுக்கு கார் இருக்கும், வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கும், அப்படியான திட்டத்தை எங்கள் தலைவர் கொடுத்துருவாரு. புரியுதில்லை உங்களுக்கு? அதை தான் சொல்ல வராங்களே ஒழிய அடிப்படை தேவைகள் என்ன இருக்குது, இந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனை என்ன இருக்குது, அதுக்கான வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்க முடியும், ஏன் இந்த மாவட்டத்திலிருந்து இந்த பகுதிகளிலிருந்து அதிகமாக வெளிநாட்டை தேடி வேலைக்கு போகிறாங்க, அவர்கள் இங்கே அந்த வேலையை இங்கே ஏன் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, கிராம பகுதிகளெலாம் இன்னும் அப்படியே வளராமவே இருந்துக்கிட்டு இருக்குது, அவர்கள் வந்து கூலி வேலைக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்களை சுற்றிட்டு வரும்போது பார்த்தேன், இந்த 100 நாள் வேலைக்காக போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். வெயிலுக்கு மரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அது வேறு. இப்போ இந்த அவல நிலையெல்லாம் ஏன் வருது அப்படின்றத பேசுறது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்குது. அதிகபட்சமாக அவருடைய வந்து முழுக்க ஒரு 65,000 வாக்குகளை தொட்டு விட்டாவே போதும், வெற்றி தான். மொத்தமே ஒரு 2,15,000 கிட்ட தான் வரும். திமுக, அதிமுக, அடுத்தது டிவிக்கு எல்லாம் சேர்ந்து 50 வந்தால் கூட ஒரு 15 அதிகமாக நம்ம எடுத்துட்டோம்னா, ஏற்கனவே கடந்த முறை ஒரு சாமானிய ஒரு தோழர் நின்று நல்ல கலப்பணி செய்தவர் நாம் தமிழர் கட்சி 23,000 வாக்குக்கு அங்கே விழுந்திருக்குது ஏற்கனவே. இதற்கு மேலே ஒரு 40,000 நீங்கள் பாடுபடணும், வாக்குகளை கொண்டுட்டு வரணும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கண்கூடாக பார்க்க முடிஞ்சதாக இருக்குது. இந்த விஷயத்தோடு தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு வந்திருக்கிறோம். இதில் இன்னும் சில பேசப்படாத பகுதிகள்லாம் இருக்குது. அது அடுத்த பதிவில் நான் காரைக்குடியை பற்றி விரிவாக பேசணும். வாக்குகள் எங்கெங்கே சிதறி இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கூடுதலாக வருது, மக்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன, நம்ம தொடர்ந்து அடுத்தது பேசுவோம். பாருங்கள். நன்றி, வணக்கம்.